அண்ணே டவுசர் ஓட்டண்ணே. என்னண்ணே? இங்க வாங்க அண்ணே. ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடு எங்கன்னு இருக்கு? ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடா? நம்ம சுப்பிரமணிய வீடா? ஆமாண்ணே. அவர் வீடு இங்க இருந்து நேர போனோம்னா அங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா ஒரு டீ கடை இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா 2 வீடு தாண்டி சுப்பிரமணிய வீடு தான். இங்க இருக்குல்ல சார். பல்ல கீழே போட்டாம போக. விவரம் சொல்ற இந்த ஊர்ல யாருமே இல்லண்ணே. அங்க இருந்து மஞ்ச பையோட வந்திருக்காயா. அண்ணே தலைப்பாக்கட்டுண்ணே. என்னண்ணே? நீங்க சொன்ன மத்ததெல்லாம் புரிஞ்சிருச்சுண்ணே. இந்த ஐயனார் கோயில்னு சொன்னீங்க, அது எங்கனக்குள்ளண்ணே இருக்கு? எது? இங்க இருந்து போனவன முத ஒரு ஐயனார் கோயில் இருக்குன்னு சொன்னேன், அதான் புரியலையா? ஆமாண்ணே. மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சுண்ணே. இங்க இருந்து போனோம்னா முத ஒரு தண்ணி கிணறு வரும். வருதுண்ணே. அங்க இருந்து வலது பக்கம் திரும்பணும்னா ஒரு முளைக்கூட்டு திண்ணை வரும். வருதுண்ணே. அங்க இருந்து இடது பக்கம் திரும்பணும்னா ஒரு 5ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம் வரும். வருதுண்ணே. அங்க இருந்து 2 வீடு தாண்டி ஐயனார் கோயில். இங்க இருக்கலதானே. இப்ப நான் சொன்னதெல்லாம் விளாவரியா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுண்ணே. காலங்காத்தால என் உசுர புடிங்கி திங்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்திருக்காயா. அண்ணே தப்பா நினைச்சுக்காயண்ணே. இந்த இடையில தண்ணி கிணறுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது எங்க இருக்குன்னு? இடையில இல்ல, முதல்ல அந்த கர்மம் தானே தெரிய மாட்டீங்க. இப்ப நீ சுப்பிரமணிய வீட்டுக்கு தானா போனோம்? உன்னை கொண்டு விட்டுட்டு மத்தவளை பாக்கண்டா. அண்ணே 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 இடம் குடிக்க வேலையை போய்க்கிருக்க. போற வெளில கரும்பு தோட்டத்து சும்மா இருக்க. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நான் போறதுக்கு வர்றதுக்கு வசதியா இருக்குமான்னு கேட்டேன். சும்மா கடன் துள்றிய. கரும்பு தோட்டத்துல நானு சும்மா இருக்கேன். நீ பையோட ஜோலி அலையிற. ஐயா, உனக்கு வாக்குல சனி. பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னை அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன? பாக்குறேன். ஒருத்தரையும் காணோம், ஓடி போயிருவோம். ஏண்டா சிரிச்ச? சிரிக்கலனே, கொட்டாய் விட்டேன். கொட்டாய் விட்டு கிட்ட வாடா. சவிக்கமானே. ஏண்டா நான் சீக்கா கிடக்குறேன்னு உங்ககிட்ட ஏன்டா சொன்னது? என்ன சவிக்கமா தானே கேட்டேன். நான் என்ன ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறதுக்கு வர சவிக்கமான்னு கேக்குறேன். சவிக்கமான்னு கேட்டது ஒரு குத்தமானே. உன்னை எவன்டா சவிக்கமான்னு கேட்க சொன்னது? இனிமே சவிக்கமான்னு கேப்பியா? எவனை பார்த்தாலும் சவிக்கமான்னு கேப்பியா? 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 சவிக்கமாவே இன்னைக்கு இருக்க கூடாது. கேட்க மாட்டானே, கேட்க மாட்டானே கிடையாது. வாயிலே மிதிக்கிறேன் பாரு. கேப்பியா? கேப்பியா? இனிமே உன் குடும்பத்துல கூட நீ சவிக்கமா இருக்கேன்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். மாட்டிட்டேன் இன்னைக்கு. வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? டேய், நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலா இருமுடா. காசு வாங்கினீல என்கிட்ட கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா, வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றா. இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. சொல்றா, நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற. முடியாது. ரைட்ரா, விடுறா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பல. நடந்து மூணு தள்ளி போய். இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் பிள்ளை. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டோம். பாக்குறவன் என்ன அசிங்கமா நினைக்க மாட்டான்? என்னனே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி? காசு பணம் பெருசா நமக்கு? போன வீட்டுக்கு போனேன். நான் இதெல்லாம் உடனே மறக்க கூடியவனே. போன வீட்டுக்கு போனேன். நீ போடா வெண்ண. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியதானே. கழுதை விடு, அவ்வளவுதானே. வரட்டா?
கடன் கொடுத்தா கேட்கப்படாங்கிற